நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ தாவேகா கட்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சு விஜய் அவர்கள் தலைமையில இப்போ தாவேகா கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவர்கள் தலைமையில யார் யாரெல்லாம் அமைச்சராக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான பட்டியல் இப்போ வெளியாகி இருக்கு. இப்போ மந்திரியாக இருக்கிற வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு என்னென்ன இலாக்கா ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்ப பார்க்கலாம். முதல்ல சட்டமன்றத்துடைய சபாநாயகரா இப்போ போட்டி இல்லாம ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தேர்வாயிருக்காரு. அதே மாதிரி பேரவையோட துணைத் தலைவரா ரவிக்குமார் அவர்கள் தேர்வாயிருக்காரு. இதற்கு அடுத்தபடியா முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு கீழே முக்கியமான துறைகளும் முக்கியமான பொறுப்புகளும் ஒதுக்கப்படும். அந்த வகையில பொதுப்பணித்துறை, பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, காவல்துறை பணி, இந்திய வனப்பணி, காவல், உள்துறை மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் போன்ற துறைகள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். இதற்கு அடுத்தபடியா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரா தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா பொதுப்பணித்துறை அமைச்சரா திரு செங்கோட்டையன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா மின்சாரத்துறை அமைச்சரா திரு நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா பள்ளி கல்வித்துறை அமைச்சரா திரு வெங்கடரமணன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரா கே.ஜி. அருண்ராஜ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா உயர்கல்வித்துறை அமைச்சரா கீர்த்தனா அவங்க நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா டாக்டர் பிரபு அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரா திரு ராஜ்மோகன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா சட்டத்துறை அமைச்சரா ஜே பர்வேஸ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவருக்கு கீழே இயற்கை வளங்கள் துறை, நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிம வளம் மற்றும் சுரங்கங்கள் போன்ற துறையானது ஒதுக்கப்படும். இதற்கு அடுத்தபடியா நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சரா ஏசிஆர்பி சரவணன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா சுற்றுலாத்துறை அமைச்சரா முதலமைச்சர் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான ஸ்ரீநாத் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீர்வளத்துறை அமைச்சரா வி.எஸ். பாபு அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா முஸ்தபா அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா போக்குவரத்து துறை அமைச்சரா விஜய் அவர்களுடைய டிரைவர் மகன் சபரிநாதன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரா தாகிரா அவங்க நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரா எம். விஜய் பாலாஜி அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா சத்யபாமா அவங்க நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா பால்வளத்துறை அமைச்சரா கல்லணை அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரா எம். விக்னேஷ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரா விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரா கனிமொழி சந்தோஷ் அவங்க நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரா டாக்டர் ரவி அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரா வினோத் ரவி அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரா டாக்டர் திருப்பதி அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வனத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சரா ரமேஷ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சரா டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கூட்டுறவுத்துறை அமைச்சரா என் மரியா வில்சன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறு சிறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சரா எம். ஆர். பல்லவி அவர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வேளாண்மை துறை அமைச்சரா பிரவீன் அவர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரா எம். எல். விஜய் பிரபு அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு நகர் பகுதி வளர்ச்சித்துறை அமைச்சரா ஜெகதீஸ்வரி அவர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா தொழில்துறை அமைச்சரா ஜமால் முகமது யூனுஸ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த அமைச்சர்கள் பத்தியும் இந்த துறைகள் பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.